ஸோ நம்ம திரும்பவும் எங்கே போக போகிறோம்? சாமுவேலுடைய கதையை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கி பிரசங்கம் வரப்போகிறது. 4வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நாம் இந்த சாமுவேலுடைய கதையை பார்க்கும்போது எங்கே நிப்பாட்டினோம் என்றால், சாமுவேல் இப்போ தான் என்ன செய்கிறார், சவுலுக்கு புலம்பெறதை நிப்பாட்டிட்டு, சரி நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு காலை எடுத்துக்கொண்டு பெத்லெஹேம் என்ற ஒரு ஊருக்கு போகிறார். ஏன் இப்படி போகிறார் என்றால், ஆண்டவர் சவுலை வெறுத்து தள்ளிவிட்டார். சவுல் அவருக்கு சித்தமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வழியில் போய் அவருடைய பிரமாணங்களை கீழ்ப்படியாமல், கட்டளைகளை கீழ்ப்படியாமல் தவறி போனதால் ஆண்டவரே எனக்கு இனிமேல் சவுல் வேண்டாம், இந்த ராஜா எனக்கு வேண்டாம் என்று சவுலை தள்ளி போடுகிறார். ஆனால் நீங்கள் சவுலை எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் யோசித்து பார்க்கும்போது மிக ஒரு உன்னதமான வழியில் தான் தேர்ந்தெடுத்தார். சவுல் ஒரு ஒரு கழுதை மேய்ப்பனாக இருக்கும்போது அவனை சாமுவேல் கிட்ட கொண்டு சாமுவேலுக்கு முன்பாக அவனை நிப்பாட்டி, இவன் தான் இந்த தேசத்துக்கு ராஜா என்ற ஒரு கட்டளையை யார் கொடுக்கிறார்? ஆண்டவரே கொடுக்கிறார். ஸோ சவுலானவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, மிக உயரமான மனுஷன். அவனை பார்க்கும்போது கம்பீரமாக இருக்கும். ஒரு ராஜத்துவத்தின் அடையாளமாக சவுல் இருந்தான். இஸ்ரவேல் மக்கள் அவன் யுத்தத்தில் வென்ற பிறகு அவனை பார்த்து, இந்த மனுஷன் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று ஒரு சந்தோஷத்துடனே அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ராஜத்துவம் நிறைந்த ஒரு மனுஷனாக தான் இருந்தான். பார்க்கும் போதே ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்கிற டைப். அவன் நல்லா ஹைட்டாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் யார்? சவுல். ஆனால் கடைசியில் என்ன ஆகிறது? அவனுக்கு இருதயம் மாறி போகிறது. ஆனால் இருந்தாலும் அவன் மேல் தேவ ஆவியானவர் இறங்கினார். நீங்கள் சாமுவேல் அந்த ஸ்டார்டிங் 10-12 வருஷங்கள் அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது எப்படி சாமுவேல் ராஜாவானார், சாமுவேல் எப்படி சவுலை ராஜாவாக மாற்றினார் என்ற வசனங்கள் வரும். அவர் என்ன செய்வார்? உடனே அபிஷேகம்லாம் பண்ண மாட்டார். நீ இங்கே போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே போன்ட்டு ஒரு இடத்துக்கெலாம் அனுப்புவார். இங்கே போனால் உனக்கு அப்பத்தை கொடுப்பாங்க, அங்கே போனால் சில பேர் ஆண்டவரை துதிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீ செய், அவங்களோட நீ துதிக்கும் போது நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவாய், அப்போ உன் மேல் ஆவியானவர் இறங்குவார் அப்படின்ட்டு ஆவியானவரை அவன் மேல் இறங்க வைப்பதற்கு சாமுவேல் ஒரு பெரிய ஒரு குவெஸ்ட்டில் சவுலை அனுப்புகிறார். உடனே அனுப்பலை, உடனே இறங்கவில்லை. கஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஆவியானவர் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பயணத்தில் சவுல் போய் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான். ஆவியானவர் இறங்கின உடனே என்ன ஆகிறது? அவனுக்கு வேறொரு மனது வருகிறது. ஆண்டவரே வேறொரு மனசை கொடுக்கிறார். ராஜாவின் மனசை ஆண்டவர் உள்ளே வைக்கிறார் அவனுக்குள்ளே. ஆனால் அவனே செய்கிறான், அந்த ராஜாவின் அந்த அதிகாரம், ராஜாவின் அந்த மனது இருந்தாலும் ஆண்டவரை மறந்து விட்டான். அந்த ராஜாவுடைய அதிகாரம் கொடுத்தது யார்? ராஜாவுடைய இருதயம் கொடுத்தது யார்? ஆண்டவர் தான். கொடுத்த ஆண்டவரை மறந்து நான் தான் ராஜா, நான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணத்தில் அவன் என்ன செய்கிறான்? அவனே சாமுவேல் கொடுக்க வேண்டிய பலியை கொடுத்து ஆண்டவர்கிட்ட கோபத்தில் முதல்ல வாங்கிக்கிறான். 2வது அமலேக்கியரை அழிக்கும்போது நான் முழுசாக அழிக்க மாட்டேன், நான் தான் ராஜா ஆச்சே, நான் சொல்கிறது தான் கட்டளை அப்படின்ட்டு அதையும் செய்யாமல் விட்டுறான். ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு தான் சாமுவேல் தெய்வன் சவுலை தள்ளி வைக்கிறார். ஸோ இப்போ சாமுவேல் என்ன செய்ய வேண்டும்? சாமுவேல் ஒரு புதிய ராஜாவை கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? இந்த ஜெஸ்ஸி ஃபேமிலி, இங்கிலீஷில் ஜெஸ்ஸின்னு தான் வரும், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகன் தான் இந்த ராஜா என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதனால் சாமுவேல் பெத்லெஹேமுக்கு போகிறார். பெத்லெஹேம் ஒரு பெரிய ஊர்லாம் கிடையாது, அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுற ஊர் பெத்லெஹேம். அப்பத்தின் வீடுனா பேசிக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கிற வீடு மாதிரி. அங்கே தான் அவங்க தானியங்களை வளர்த்து அதை அப்பமாய் மாற்றி கொண்டு வருவார்கள். ஸோ ரொம்ப ஹைஃபையான சிட்டிலாம் கிடையாது, ஒரு கிராமம், நம்ம ஊரில் பேடி ஃபீல்ட்ஸ் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கிராமம் தான் பெத்லெஹேம். அப்படி போகும்போது மக்கள் என்ன செய்கிறாங்க? சாமுவேலை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏன்னா சாமுவேல் சாதாரண மனுஷன் கிடையாது, சவுலியே எதிர்க்கிற மனுஷன். இப்போ தான் அந்த அமலேக்கிய ராஜாவை பீஸாக வெட்டிட்டு வந்துருக்கிறான். அவன் வெறும் கொள்ளலை, பீஸாக வெட்டியிருக்கிறான்னு பைபிளில் போட்டிருக்கு. மட்டன் வெட்டுற மாதிரி அந்த மனுஷனை வெட்டிட்டு கொண்டு வந்திருக்கிறான். ஸோ மிக பயங்கரமான ஒரு மனுஷன் தான் சாமுவேல். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஊருக்கு வரும்போது தலைவர்கள்லாம் பயப்படுறாங்க. பயந்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் சமாதானமாக தான் வரீங்களா என்று கேட்கும்போது, அப்போ 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். என்ன செய்கிறான்? ஈசாவையும் அவன் குமாரர்களையும் பலி விருந்துக்கு அழைக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஈசா யாரை கூட்டிகிட்டு வரல?
யாரை கூட்டு வரல? தாவீதை வந்து ஆட்டு மேய்க்க அனுப்பி விட்டார். ஆனால் ஈசாவும் அவருடைய குமாரர்களும் என்ன செய்கிறார்கள்? சாமுவேலுக்கு முன்பாக போய் பலியிடுகிற இடத்துல போய் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தம் அடைகிறார்கள். பரிசுத்தம் அடைவதனால் என்ன? அங்கே அவங்க மேலே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையும் கழுவி, கைகள் முகத்தை காலை கழுவி தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைமையில் நிற்கிறார்கள். அவங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் இப்போ ஒரு மகிமையான மனுஷன் முன்னாடி நிற்கிறேன், நான் இப்போ சபைக்குள்ளே வரப்போகிறேன், நான் இப்போ பலியை கொடுக்குற ஒரு இடத்துல நிற்க போகிறேன், தேவ பிரசன்னம் இங்கே இறங்க போகிறது, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும், இந்த இடத்துல தேவனே இருப்பார், அதனால் அவரை பார்ப்பதற்காக நான் பரிசுத்தம் அடைகிறேன், அவரை பார்ப்பதற்காக நான் வந்து என்னுடைய லுக்கை மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நீங்களுடைய மகனுடைய பேர்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலியாப், ஷாமா என்ற மக்கள் எல்லாம் இஸ்ரவேலுடைய இராணுவத்தில் இருந்த வீரர்களை தான் இருந்தார்கள். ஏனென்றால் அதுக்கப்புறம் நீங்கள் வர வசனங்களில் வாசிக்கும் போது கோலியாத்தை எதிர்த்து நிற்கும்போது சவுலுக்காக யுத்தத்திற்கு நின்ன அண்ணன்மார்கள் தான் இந்த அண்ணன்மார்கள் தான், தாவீதுடைய அண்ணன்மார்கள். சிலரும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்திருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்கள பெஸ்ட்டாக காமிக்கணுன்ட்டு பரிசுத்தப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து தேவனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு பரிசுத்தத்தோடு அவங்க நிற்க விருப்பப்படுறாங்க. நல்ல விஷயமா இல்லையா? நல்ல விஷயம் தானே. ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இந்த நேரத்தில் தாவீது எங்கே இருக்கிறார்? இந்த நேரத்தில் தாவீது வந்து ஃபீல்டில் இருக்கிறார். எது கூட இருக்கிறாரு? ஆடு கூட இருக்கிறார். ஆடுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப க்ளீனாக இருக்குமா? ரொம்ப அழகாக இருக்குமா? இல்லைனா ஒரு சேரான ஒரு இடம் இருந்துச்சு அங்கே போகாமல் இருக்குமா? இல்லைனா புல்களில் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா சாப்பிடாமல் இருக்குமா? இல்லை, எல்லா இடத்துக்கும் மேய போகும், எல்லா இடத்துலையும் போய் நிற்கும். எங்கேயாவது ஒரு பள்ளத்தில் ஒரு ஆடும் விழும். ஆடுலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு குறைந்த ஒரு விலங்கு தானே அது. எங்கேயாவது போய் விழும், எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும், எங்கேயாவது வழி தெரியாமல் நிற்கும். தாவீது என்ன செய்யணும்? ஒரு இடத்துக்கும் ஏறி போய் மாலையில் இருக்கிற மாட்டு கொண்ட ஒரு ஆட்டை போய் எடுத்துகிட்டு வரணும், கீழே பள்ளத்தில் இருந்த ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு வரணும், கால் உடைஞ்ச ஆட்டுக்கு அந்த அழுக்கெல்லாம் அவன் தொடச்சி கட்டி போட்டு விடணும். ஏதாவது கால் உடைஞ்சிச்சுன்னா அதை முதுகில் தூக்கிட்டு அவன் நடந்து வரணும். அவனுடைய நிலைமை ஒரு அசுத்தமான ஒரு நிலைமையில் இருந்திருக்கும். அவன் மேல் சேர் இருந்திருக்கும், அவன் மேல் அசுத்தம் இருந்திருக்கும், அவன் மேல் வந்து பரிசுத்தத்திற்கு அடையாளமாக பெருசாக எதுவும் இருந்திருக்காது. ஆனால் சாமுவேலுடைய வார்த்தைகள் என்ன? சாமுவேல் வந்து கடைசியில் என்ன, ஓகே நம்ம அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இப்படி தான் தாவீதுடைய சிச்சுவேஷன். அவனுடைய அண்ணன்மார்கள் பயங்கர க்ளீனாக இருக்கிறாங்க. தாவீது வந்து அண்ணன்மார்களும் அப்பாவும் மிக பரிசுத்தமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தாவீது வந்து ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல இருக்கிறான். தாவீதை சுற்றி அசுத்தம் இருக்கிறது, தாவீதின் மேல் அசுத்தம் இருக்கிறது. தாவீது கைகள் கால்களில் வந்து மேய்ப்பனுடைய நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்களேன். அதாவது நான் வந்து கல்பாக்கத்தில் நான் வந்து என்னுடைய பெரியப்பா வீட்டில் இருக்கும்போது எப்போயாவது வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கிற சில ஒரு தாத்தாவோ பாட்டியோ போவார்கள். அவங்க வந்து சர்ச்சுக்கு வரும்போது நல்லா க்ளீனாக வருவாங்க. ஆனால் அவங்க வேலையை செய்யும்போது எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் அலங்கோலமாக தானே இருப்பாங்க. அதே நிலைமை தான் நீங்கள் தாவீதை மைண்டில் வச்சுக்கணும். மைண்டில் எப்படி இருக்கணும்? அவன் ஆடு மேய்க்கிறவன், இன்னும் ராஜா இல்லை, ஆடு மேய்க்கிறவன். இப்படி ஆகும்போது என்ன நடக்கிறது? சவுலுக்கு பதிலாக ஒரு ராஜாவை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு தானே யார் வந்திருக்கிறா? சாமுவேல் வந்திருக்கிறாரு. அப்போது வந்து ஒரு மனுஷனையும் பார்க்குறார். அவர் முதலாவது பார்ப்பது யார்? ஈலியாப் என்ற ஒரு அண்ணனை. ஈலியாபை பார்க்கும்போது இவன் தான் ராஜா என்ற ஒரு எண்ணம் யாருக்கு வருகிறது? சாமுவேலுக்கு வருகிறது. அந்த எண்ணம் வந்த உடனே நீங்கள் வந்து என்ன நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்னா, இப்போ வந்து சாமுவேலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கரெக்டாக? இதுதான் அவன் வந்து அனாயிண்ட் பண்ணுற 2வது ராஜா. ஸோ அவன் மைண்டில் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஓகே, இப்போ நான் ராஜாவை கண்டுபிடிக்கணுன்னா மனுஷன் எப்படி இருக்கணும்? முதலாவது ஹைட்டாக இருக்கணும், 2வது ஓரளவுக்கு மெய்ட் பண்ணாக இருக்கணும். ஏன்னா அவன் வந்து கழுதை மேய்ப்பேன், இவன் வந்து ஒரு மெய்ட் பண்ணின் குடும்பத்திலேருந்து வர்றான். ஓகே, மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்கணும். ஓகே, ஏலியாபும் வந்து ஒரு யுத்த வீரன், ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கம்பீரமாக தான் இருப்பான் என்ற ஒரு டெம்ப்ளேட் யார் மைண்டில் இருக்குது? சாமுவேல் மைண்டில் இருக்குது. இப்போ டெம்ப்ளேட் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரனை பார்த்து இந்த ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரனா கெட்ட ஊழியக்காரனா நீங்கள் முடிவு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ சபையில் நீங்கள் வந்து பாஸ்டர் வின்சென்ட்டை பார்க்குறீங்க, அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறீங்க, அவர் மேலே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து இன்னொரு
ஊழியக்காரனையும் இப்போ திரும்பி நீங்கள் இந்தியாவுக்கு போகும்போது உங்களுக்கு அங்கே ஒரு சபை நீங்கள் தேடினீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வச்சு தானே பார்ப்பீங்க. கிங் ஆஃப் க்ளோரியில் இருக்கிற ஆசீர்வாதமான ஒரு இடத்தை போல தான் எனக்கு ஒரு இடம் அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நீங்கள் பார்ப்பீர்கள். டெம்ப்ளேட் தப்பு கிடையாது. ஆனால் சில நேரங்களில் டெம்ப்ளேட் ஆண்டவர் திருப்பி போடுவார். அதுதான் சாமுவேலுக்கு புரிய வேண்டிய ஒரு நிலைமை அங்கே இருந்தது. ஸோ அவன் வந்து ஏலியாவை பார்த்தோன்னே அவன் என்ன வார்த்தை சொல்கிறான் தெரியுமா? 6வது வசனத்தில், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவனாக தான் இருக்கும் என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அவன் மைண்டில் வந்துருச்சு. ஆண்டவர் வந்து இவன் சொல்ல, ஆண்டவர் இவன் தான் சொல்ல, அவனை பார்த்தோன்னே ஓகே கன்ஃபார்ம் இவன் தான் அப்படின்னு. சில பேர் இந்த பொண்ணு பார்க்கும்போது அப்படி தானே பார்த்தோன்னே ஆமாம் இவங்க தான் அப்படின்னு மயங்கிடுவாங்கள்ல. அப்படி யார் மயங்கிட்டா? நானும் அவளை பார்த்து அப்படி தான் மயங்கினேன். நீங்கள் அப்படிலாம் பார்க்காதீங்க. பட் ஆனால் இப்போ யார் அப்படி மயங்கிட்டா? இவன் தான் என் ராஜா வந்து சாமுவேல் மயங்கிட்டான். அந்த மயக்கத்திலிருந்து ஆண்டவர் வெளியே வர்றதுக்கு மிக ஒரு கடினமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். போதும். என்ன சொல்கிறார்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட். முகம் நல்லா கம்பீரமாக இருக்குது, சரீர வளர்ச்சி அப்படின்னா நல்லா புஷ்டியாக இருக்கிற மனுஷன், ஹெவியாக இருக்கிறான் அவன். அதாவது தம்பி நல்லா ஆட்டை வளர்ப்பான். சாப்பிட்றது யாராக இருந்திருக்கும்? ஏலியாபாக இருந்திருக்கும். நல்லா ஹெவியான ஒரு மனுஷனாக இருந்திருக்கான், புஷ்டியாக இருந்திருக்கிறான். ஆனால் நீ அதெல்லாம் பார்க்காத, நான் அவனை புறக்கணித்தேன். ஆண்டவர் வந்து புறக்கணிச்சிட்டார். அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற மனுஷனே வேண்டான்ட்டார். இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம் என்று நினைச்ச மனுஷனே அவர் ஸ்டார்டிங்லேயே புறக்கணிச்சிட்டார். ஏனென்றால் ஆண்டவர் உண்மையிலே இருதயத்தை பார்க்கிறவர். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று அந்த நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையை ஆண்டவர் வந்து அங்கே சொல்கிறார். சரி, இப்போ நம்ம தாவீதுக்கு போகிறோம். இப்போ வந்து இதெல்லாம் சிச்சுவேஷன். ஓகே, சாமுவேல் நின்றுட்டு இருக்கிறாரு, ஏலியாப் வராரு, ஷம்மா வராரு, எல்லாம் வராங்க, ஜெஸ்ஸியும் அங்கே நிற்கிறாரு. அவர் எல்லாரையும், இதுதான் என்னுடைய மூத்த பையன், இந்த 2வது பையன், அன்றைக்கி அந்த யுத்தத்தில் அந்த ராஜாவை வெட்டினான்ல, அதான் இந்த பையன் அப்படின்னு எல்லாரையும் நல்லா பந்தாவாக சொல்ல ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கும் வேணும்ல, ஒரு பையன் ராஜாவாக இருந்த பெரிய விஷயம் தானே. ஸோ அவரும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு சாமுவேல் எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னவொடனே அடுத்த அண்ணனுக்கு போகிறார், அடுத்த அண்ணனுக்கு போகிறார், அடுத்த பையனுக்கு போகிறார். எல்லாரையும் முடியாது ஆண்டவர் சொல்லும்போது சாமுவேல் கேட்குறார், உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த ஈசாவை என்ன சொல்கிறார்? ஆமாம், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். இந்த வார்த்தை ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நீங்கள் வேர்ஸ் 11 படித்து பாருங்களேன். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்து, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் என்ன சொல்கிறான்? அவன் இங்கே வருவருட்டும் நான் இங்கே பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அப்போ இந்த வார்த்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க பலி கொடுத்த அந்த மாடுடைய அந்த ஃப்ளஷ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காரணும். கரெக்டாக? இப்போ ஈசாவை வந்து வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாரு, சாமுவேல் நின்றுட்டு இருக்கிறாரு, எல்லோரும் 1 by 1 வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காரணும். ஆனால் சாமுவேல் என்ன சொல்கிறார்? உன்னுடைய கடைசி மகன் வர்ற வரைக்கும் நான் இந்த பந்திக்கு வரமாட்டேன். அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல உட்கார மாட்டேன் என்று சொல்கிறான். இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபார் வி வில் நாட் சிட் டவுன் டில் ஹி கம்ஸ் ஹியர். தாவீது யார்? இப்போ இந்த நிலைமையில் பரிசுத்தம் அடையாதவன். இவங்க எல்லாருமே பலிக்காக பரிசுத்தம் அடைஞ்சிட்டாங்க. கைகளை கழுவி மூஞ்சியை கழுவி ஆண்டோடைய பிரச்சனை இறங்க போகிறதுன்னு ஒரு மனப்பான்மையோடு நிற்கிற மனுஷர்கள். தாவீது எங்கே இருக்கிறான்? காட்டிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அலங்கோலமாக இருக்கிறான். இவங்க எல்லாரும் யாருக்கு? வீரர்கள். பார்க்குறதுக்கு பயங்கரமாக அழகாக ஹெவியாக இருக்கிறாங்க. அவன் யார்? சின்ன பையன். இவன் வந்து கடைசி பையன். இஸ்ரவேல் மக்களுடைய பண்பாடில் மூத்த மகனுக்கும் கடைசி மகனுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கும். அதனால தான் மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை மிக உன்னதமாக அவங்க வந்து பார்த்து கொள்வார்கள். இது வந்து நாங்கள் அந்த யாக்கோபின் கதையிலிருந்து கூட நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுடைய மகனுடைய அந்த கதையில் கூட பார்க்கலாம். மூத்த மகனுடைய ஆசீர்வாதம் தனிப்பட்ட ஆசீர்வாதம். அது இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு கலாச்சாரம். மூத்த மகன்னா அவனுடைய வார்த்தையை மீற முடியாது.
மூத்த மகன்னா அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதம். ஒரு இளைய மகன் மூத்த மகனை மீறி போக முடியாது. ஒரு இளைய மகனுக்கு மூத்த மகனை விட ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு இளைய மகனுக்கு மூத்த மகனை விட மகிமை இருக்க முடியாது. இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். ஸோ இங்கே என்ன நடக்கிறது? சாமுவேல் என்ன சொல்கிறார்? மூத்த மகனும் மட்டும் கிடையாது, அப்பா மட்டும் கிடையாது, தீர்க்கதரிசியாக இருக்கிற நான், ஊழியக்காரனாக இருக்கிற நான் கூட தாவீது வருவதற்கும் அமர மாட்டேன் என்று சொல்கிறான். எவ்வளோ பேருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சேற்றில் இருந்த மனுஷன், கடைசி பையன் என்று தள்ளி வைக்கப்பட்ட மனுஷன், இருந்தாலும் அவன் வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. இந்த ஆசீர்வாதத்துக்கு அவன் தகுதி இல்லைன்னு என்று சொன்ன பருவம் தீர்க்கதரிசியே அவனுக்காக இருந்து நிற்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ராஜாவான தாவீதா இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து வீரனான தாவீதா இல்லாமல் இருக்கலாம். இன்னும் நீங்கள் மெய்ப்பனான தாவீதா தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அந்த மெய்ப்பனுடைய தாவீதினுடைய அடையாளம் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சேரு தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆடுகள் பின்னாடி தான் ஓடிட்டுருப்பீங்க. உங்கள் அண்ணன் குதிரையில் யுத்தம் செய்வார். உங்கள் அண்ணன் மிக பயங்கரமான ஒரு யுத்த வீரனாக இருப்பார். உங்கள் அப்பாவுடைய கண் பார்வை எல்லாமே உங்களுடைய அண்ணன்கள் மீது மட்டும்தான் இருக்கும். ராஜா என்ற ஒரு பேர் சூடப்படுவதற்கு நீங்கள் தகுதியே இல்லை என்ற இடத்துல இங்கே ஒதுக்கப்பட்டிருப்பீர்கள். இது அதாவது உலக பிரகாரமாக கூட ஓகே. ஆனால் நீங்கள் பரிசுத்தம் அடையவில்லை என்று உங்களை பார்த்து மக்கள் சொல்லலாம். இப்போ தாவீது ஓடி வரான், வீட்டுக்கு ஓடி வரான். ஏய் சாமுவேல் உன் வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ வராமல் உட்கார மாட்டாருன்றாரு. அப்படியா, சரி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரி ஓகே இருங்க, போய் மூஞ்சி கை காலம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா? சாமுவேல் என் வீட்டுக்கு வர்றாரா? சாமுவேல் எனக்காக வெயிட் பண்ணுறாரா? எப்படி டக்குன்னு ஓடி இருப்பான் அவன்? எந்த பயத்தோடு ஓடி இருப்பான் அவன்? ராஜாவை உருவாக்குற ஒரு மனுஷன் அவன் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு மைண்டில் அவன் மேலே இருக்கிற அசுத்தம் மைண்ட் இருக்காது. அவனுடைய மைண்டில் இப்போ தான் ஒரு ஆட்டை தூக்கிட்டு வந்தோம், அந்த நாற்றம் இருக்குதே அவன் மைண்ட் வந்துருக்காது. அந்த அசுத்தத்தோடு அந்த அழுக்கோடு அவன் என்ன செய்கிறான்? வீட்டுக்கு ஓடுறான். ஆனால் ஓடும்போது தான் அவன் அங்கே நிற்கும் போது தான் எல்லாருக்கும் புரிகிறது, அவன் மேல் அசுத்தம் இருந்தாலும் அவன் மேல் அழுக்கு இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற மகிமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில பாவங்கள் இருக்கலாம். நீங்களே உங்களை பார்த்து, என்ன இப்படி அசிங்கமாக இருக்கிறேன், என்ன இந்த பாவத்தில் நான் உளுந்து கெடுக்கிறேன், என்ன என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் வரல, என்ன இத்தனை வருஷமாக எனக்கு இந்த விஷயத்திலிருந்து வெளியே வர முடியல என்று நீங்கள் உங்களையே அப்படி நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் உங்களையே இப்படி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். உலகம் உங்களை வேதனைப்படுத்தலாம். நீ அப்படிப்பட்ட மனுஷன் தானே, நீ அப்படி வாமன்ற பொம்பளை தானே. உங்களுடைய குடும்பம் உங்களை பார்த்து உங்களுடைய பழங்காலத்தை நினைவு கூர்ந்து உங்களை மட்டும் தட்டலாம். உங்களுடைய பெற்றோர் உங்களை பார்த்து, நீங்களாம் வந்து பிறந்தியே எனக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மேல் அழுக்கு இருக்குயா, உங்கள் மேல் அசுத்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் பலிபடுத்தின முன்பாக பரிசுத்தமாக நிற்கலை. தாவீது வந்து சாமுவேல் உங்களை பரிசுத்தப்படுத்தலை, சாமுவேல் உங்களை கழுவலை. நீங்கள் ஆண்டவருக்கு பலி எடுக்குவதற்காக பரிசுத்தம் அடையலை, அசுத்தத்தோடு தான் இருக்கிறீங்க, அதே ஆடுகளோடு தான் சுற்றிட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் தேவன் உங்களுக்கு முன்பாக மக்களை நிற்க வைப்பார். இருந்தாலும் சாமுவேல் உங்களுக்காக நின்றிருப்பான். இருந்தாலும் நீங்கள் போகும்போது உங்களை மகிமைப்படுத்துகிறதுக்காக ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு வருவார். இன்றைக்கு அந்த அபிஷேகம் இல்லை, அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் இறங்க போகிறது. இன்றைக்கு அந்த புதிய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இறங்கும்போது உங்களுக்கு தாவீதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், உங்களுக்கு தாவீதுடைய மகிமை என்ன என்று தெரியும். அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இன்றைக்கு நம்ம புதிய அபிஷேகத்துக்காகலாம் ஜெபிக்கல, இன்றைக்கி ஒரு புதிய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கல, கிருபைக்காக ஜெபிக்க போகிறோம். தாவீதின் வாழ்க்கையில் என்ன இருந்தது? கிருபை இருந்தது. அது மட்டும் தான் இருந்தது அவன் வாழ்க்கையில், கிருபை நிறைந்த வாழ்க்கை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் உங்களுக்கு, தாவீதுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. வனாந்தரத்தில் இருந்தான், கஷ்டப்பட்டு இருந்தான். ஆனால் இல்லை, ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சவுல் எப்படி தேவனுடைய ஆவியானவரை பெற்றார் என்று சொன்னேன். சவுல் தேவனுடைய ஆவியானவரை பெறுவதற்கு அவன் என்ன செய்யணும்? மலையை ஏறணும், அங்கே ஏதோ ஒரு அப்பத்தை கொடுப்பாங்க, அதை வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் தொலைஞ்சு போன அந்த என்னது கழுதை கடிச்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரணும். அதுக்கப்புறம் அவன் வந்து போய் பாடணும், ஆடணும். தீர்க்கதரிசிகளோட சுத்தின பிறகு தான் அவனுக்கு தீர்க்க தரிசனம் வந்து அபிஷேகம் இறங்கி ஒரு புதிய இருதயம் வருது. சவுலை யோசித்து பாருங்கள், நான் உங்களுக்கு முந்தி சொல்கிறேன், நல்ல ஒரு மகிமையான ராஜா தான். அப் டு அந்த நேரம் வரைக்கும் அவன் எதுவும் கெட்டதை பண்ணல. அந்த நேரம் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக தான் இருந்தான். அந்த நேரம் வரைக்கும் அவன் வந்து தேவனால் விரோதிக்கப்படலை, அவன் மேலே ஒரு அசுத்த ஆவி இல்லை, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு சாதா மனுஷனாக இருந்தவன் அந்த நாட்களில் தேவனுடைய ஆவியை பெறுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான். கரெக்டாக
எங்கேயோலாம் போய் எங்கேயோலாம் சுற்றி அப்படி கஷ்டப்படுறான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அதில் என்ன தெரியுமா? ஒரு வசனம் எங்கள் இந்த ஒரே செகண்ட் இருங்க. ஓகே, 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு என்ன நடந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி கொண்டிருந்தார். இப்போ சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். சவுல் வந்து ராஜாவாக அபிஷேகம் பெற வேண்டும் என்று தேவன் முடிவு பண்ண பருவம் அவன் எங்கெல்லாம் சுற்றினான், எங்கெல்லாம் போனான் அவன். ஆனால் தாவீதுக்கு என்ன நடக்கிறது? அசுத்தத்தோடு வரான். அவன் மேலே இன்னும் அந்த மேய்ப்பனின் நாற்றம் இருக்கிறது. அவன் மேலே இன்னும் அந்த அசுத்தம் இருக்கிறது. அவன் மேலே அவனை சுற்றி இருக்கிற அண்ணன்மார்கள் இன்னும் அவனை குறைவாக தான் பார்க்குறார்கள். இன்ஃபேக்ட் இந்த வசனத்துக்கு அப்புறம் அவன் வந்து எங்கே போகிறான்? இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு கூட அவன் வந்து எங்கே போகிறான்? கோலியாத்துக்கு எதிராக நிற்கிற அந்த சேனையில் நிற்கும்போது அவன் வந்து சொல்கிறான், இந்த மனுஷனுக்காக நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தேவனும் கூட இருக்கிறாரா அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய அண்ணன் அவரை பார்த்து என்ன சொல்கிறார்? அந்த இருங்க 17வது அதிகாரத்தில் வரும் அந்த வசனம். அப்புறம் படிச்சுக்கோங்க நீங்கள். ஏலியாப் என்ன ஏலியாவோ அவனுடைய அண்ணனும் அவர் என்ன சொல்லுவார்? உன் மனசில் இருக்கிற அந்த வஞ்சின்னு எனக்கு தெரியாதா? நீலாம் அப்படி பேசிகிட்டு இருக்காதன்னு யாரை திட்டுவார்? தாவீதை திட்டுவார். அபிஷேகம் பெற்ற பருவம் அவனுடைய அண்ணன்மாருடைய கண்ணில் அவனுக்கு வந்து அங்கீகாரம் வரல. ஒன்றுமான அண்ணன்மார் அவனை திட்டுனாங்க, ஒன்றும் அவனை குறைவுள்ளவனாக தான் பார்த்தார்கள். ஆனால் தாவீதுடைய இருதயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கு, கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து ஏலியாவை பார்த்து இவனை நான் புறக்கணித்தேன் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? அடுத்த சாப்டரில் தெரியுது. அவன் மனசில் வஞ்சனை இருக்குது. அவன் தம்பியை பார்த்தோன்னே நீலாம் யார்? உன் மனசில் இருக்கிற வஞ்சனை எனக்கு தெரியாதா என்று பேசுகிற ஒரு மனுஷன் தான் ஏலியாப். ஆனால் சாமுவேல் கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. சாமுவேல் கண்ணுக்கு ஒரு வீரன் மட்டும் தான் தெரிஞ்சது. ஆனால் இப்பொழுது யார் வருகிறார்? தாவீது வருகிறான். அவன் ஒரு மேய்ப்பனாக வருகிறான். அவனுடைய கண்ணை மறித்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவன் தான் ராஜா என்று சொல்கிறார். வந்தவொடனே அபிஷேகம் அப்படியே முழுவதாக இறங்கிறது. அவனுக்கு சவுலுக்கு இல்லாத ஒரு அபிஷேகம் அவன் மேலே இறங்கிறது. சவுலுக்கு இல்லாத ஒரு மிக பராக்கிரமான ஒரு உன்னத ஆவி அவன் மேலே இறங்குகிறது. சவுன் எங்கேயோ சுற்றின பருவம் அவனுக்கு ஆவியானவர் கிடைச்சாரு. இவனுக்கு அவனுடைய வீட்டிலே அவனுடைய அழுக்கிலே எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவன் மேல் வந்து ஒரு ஆவி இறங்குகிறது. ஏன்? இப்போ சவுன் மேல் ஒரு ஆவி இறங்கும் போது ஆண்டவர் அடிஷனல் என்ன கொடுத்தார்? இப்போ தானே சொல்லி முடித்தேன், ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தார். ஆனால் தாவீதுக்கு கொடுத்தாரா? அபிஷேகம் இருக்கும்போது அவன் இருதயம் மாறியது, ராஜாவின் இருதயம் எனக்கு வந்ததுன்னு போட்டிருக்கா? இல்லை. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று தாவீதை பார்த்து சொல்கிறார். அவனுக்கு அபிஷேகம் இறங்கியது உண்மைதான், அவன் மேல் கிருபை இறங்கியது உண்மைதான், அவனுக்கு ராஜத்துவம் இப்போ இறங்கியது உண்மைதான். ஆனால் அவனுக்கு மேய்ப்பனாக இருக்கும்போதே அவனுடைய மனது ராஜாவின் மனதாக இருந்தது. அவன் மேய்ப்பனாக இருக்கும்போதே தேவனை தேடி ஒரு மனதாக இருந்தது. அவன் மனதை மாற்றுவதற்கு தேவனுக்கு தேவையில்லை. அபிஷேகம் பண்ணுறபோது அவன் மனதை மாற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு அவசியம் இல்லை. அதுதான் தாவீதின் மேல் இருந்த கிருபை. மேய்ப்பனாக இருக்கும்போதே அவன் ராஜாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷனாக இல்லாமல் இருந்தாலும் கூட ராஜாவின் இருதயத்தை கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். என்ன எனக்கு இந்த அபிஷேகம் இன்னும் வரல, என்ன எனக்கு இன்னும் நான் வந்து ஜபிச்சா ஒரு பிரச்சனை அப்படி இறங்க மாட்டிருக்குது, என்ன என்னுடைய மேலே வந்து ஒரு மாதிரி குறையாக இருக்குது, மற்றவங்க நல்லா ஜபிக்கிறாங்க என்னால் ஜபிக்க முடியலையே, நான் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன் எல்லாரும் சத்தமாக பாடுறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக பாடுறாங்க, எனக்கு என்ன குறை, எனக்கு இறங்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சா கவலைப்படாதீங்க. உங்களுடைய அபிஷேகத்தை விட ஆண்டவர் எதை பார்க்கிறார்? உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம மேலே இறங்க அதான் நான் முதலே சொன்னேன், இன்றைக்கி அபிஷேகம் கிடையாது, இன்றைக்கி கிருபை. இன்றைக்கி நம்ம மேலே இறங்க போகிற கிருபை நமக்கு தாவீதின் இருதயத்தின் போல ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்ற போகிறார். தாவீதின் இருதயத்தை போல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறார். சவுளுடைய இருதயத்தை மாற்றின தேவன் தாவீதின் இருதயத்தை மாற்ற தேவையில்லை. ஏனென்றால் தாவீதின் இருதயம் ராஜாவின் இருதயம். தாவீது வந்து சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு முன்பாக, ராஜாவாகுவதற்கு முன்பாக எதை கற்றுக்கொண்டான்?
ஆராதிக்க கற்றுக்கொண்டான். ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவன் வந்து சங்கீதங்களை எழுதுறதுக்கு முன்பாக அவன் வந்து அந்த வயல்களில் உட்கார்ந்து ஆராதிக்க கற்றுக்கொண்டான். அங்கேயே கர்த்தர் என் மேய்ப்பர் என்று பாடிய மனுஷன். இன்றைக்கு நீங்கள் ராஜரீகத்தில் உட்காருவதற்கு முன்பாக தேவனை போற்றி துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவனை மாறுவதற்கு இப்போவே துதிக்க ஆரம்பிங்க. இப்போவே ஆண்டவரை நீ கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி என்று அந்த வயலை பார்த்து அவன் யோசித்து பாருங்களேன். அவன் சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். நான் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன்னு நினைக்கிறான். என் ஆண்டவரும் என்னுடைய மேய்ப்பன் என்ற மைண்ட் எப்படிலாம் வேலை செய்யுது, எப்படிலாம் கனெக்ட் ஆகுது. நான் இந்த ஆட்டுக்குட்டியை பார்க்குறேன், இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிற எனக்கு இவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்னை பார்த்துக்க மாட்டாரா என்று ஆண்டவர் மேலே அப்படி ஒரு பைத்தியமாக இருக்கிறான். ஆண்டவருக்கு பைத்தியமாக மாற வேண்டும். ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மளுக்கு இருக்க வேண்டும். எங்கே போனாலும் அவரை துதிக்கிற ஒரு கிருபை நம்மளுக்கு இருக்க வேண்டும். அந்த கிருபை இன்றைக்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு தேசத்தை நடத்துவதற்கு முன்பாக அவன் வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறான். ஒரு தேசத்தை அவன் வழிநடத்துவதற்கு முன்பாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிறான். இந்த கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்ம பார்க்க முடியும். ஆனால் சில இடத்துல அது எழுதப்படாமல் இருக்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். அண்ணன்மார் எல்லாரும் எங்கே போகிறாங்க? சாமுவேலை பார்க்க போகிறாங்க. அண்ணன்மார் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்காக அப்பா ப்ரிப்பேர் பண்ணுறார். இப்போ தாவீதுக்கு உண்மையில் அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அவன் வந்து உடனே ஓடி போய் அந்த வீட்டில் போய் இருந்திருக்கலாம்ல. அவன் உடனே இந்த ஆட்டுகளை விட்டுட்டு எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவன் வந்து அந்த வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்கலாம்ல. அவன் அப்படி செய்யலை. அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் என்ன செய்கிறான், சரி அப்பா எனக்கு வேண்டான்ட்டார். அப்பா என்னை புறக்கணிக்கிறார், நான் என்ன செய்வேன், இருந்தாலும் நான் என்னுடைய அப்பாவை மகன் தானே என்று அவன் வந்து ஒழுங்காக அந்த ஆடுகளை மீட்க போய்விட்டான். ஒழுங்காக அப்பாவுடைய வார்த்தையை கீழ்பட்டு விட்டான். இன்றைக்கி சில நேரங்களில் உங்களை அடிமைப்படுத்துகிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. உங்களை தாழ்மைப்படுத்துகிற இடத்துல நீங்கள் சில பேர் இருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் தான் உங்களை வச்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதாவது சில இடத்துல உங்களுக்கு வந்து பயங்கர ப்ரெஷராக இருக்கும், பயங்கர மன உளைச்சலாக இருக்கும். நான் ஏன் தான் இங்கே இருக்கிற ஒரு நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் தான் அங்கே வச்சிருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கரெக்டாக? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, தாவீதை போல் கீழ்ப்படிங்க. ஒரு நாள் அங்கேயே ஆண்டவர் உங்களை ராஜாவை மாற்றுவார். தாவீதை போல் அடங்கி இருங்க. ஆடு தான் உங்களுக்கு மேய்க்கிறதுக்கு தகுதின்னு உங்களை நினைக்கிறாங்கன்னா சரி, அவங்க நினைக்கட்டும். என்னுடைய இருதயம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அவங்க இதுதான் உன் வேலை, இதுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களா, சரி சொல்லட்டும். ஆண்டவர் இங்கே இருக்க சொல்லிட்டார், நான் இருப்பேன். ஆண்டவர் இங்கே நிற்க சொல்லிட்டார், நான் நிற்பேன். இந்த அவமானத்தை நான் தாங்கணுமா, நான் தாங்குவேன். இந்த கஷ்டத்தை நான் தாங்கணுமா, நான் தாங்குவேன். ஏன்? தாவீது தாங்கினான். மேய்ப்பன் தாவீதை தாங்கினான். கடைசியில் ஆண்டவர் அவனை என்னவாய் மாற்றுகிறார்? ராஜாவாய் மாற்றுகிறார். இதெல்லாம் அவன் என்ன செய்கிறது? அவன் இருதயத்தை மாற்றுகிறது. அவன் பிறந்த உடனே ஒரு தங்க இருதயத்தோடு பிறக்கலை. அவன் போன பாதி அவனுக்கு தேவனுக்கு விருப்பமானவனாய் மாற்றியது. அவன் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு விருப்பமானவனாய் அவனை மாற்றியது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அதை மாற்றுங்கிற சுச்சுவேஷனாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சவுலுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துருக்கு. எல்லாருக்கும் அந்த சான்ஸ் இருக்குது. உங்களுடைய இருதயத்தை தாவீதை போல மாற்றுவதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். நாம் விட்டு கொடுக்க வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எங்கே போனாலும் துதிக்க வேண்டும். எங்கே போனாலும் நம்முடைய வாயின் வார்த்தை அவருக்கு நன்றி சொல்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆடு மேய்க்க சொல்கிறாரா, சரி மேய்க்கிறேன்னு கீழ்ப்படிய வேண்டும். மூணாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும். கடைசியில் தாவீதுக்கு என்ன ஆகிறது? நல்ல இருதயம் இருந்தாலும் அவனுக்கு கடைசியில் என்ன தேவைப்பட்டது? எண்ணெய் தேவைப்பட்டது. சாமுவேலுடைய கையில் இருந்த அந்த எண்ணெய் அவன் தலையில் இறங்கிய பிறகுதான் அவன் வந்து தேவனுக்காக ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனாக மாறுகிறான். அதுக்கப்புறம் தான் அவன் ராஜாவாக மாறுகிறான். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த ராஜ அபிஷேகம் பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுறது? ஒரு பெரிய வெற்றியை பார்க்குறான். மிகப்பெரிய வெற்றியை கோலியாத்தை வந்து கொண்டுடுறான். பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை வருஷங்கள் பாடு. சவுல் கூட இருந்துகிட்டே சவுல் அவனை கொல்ல முயற்சி எடுக்கிறான். அதுக்கப்புறம் காடில் வந்து அந்த வனாந்தரத்தில் 300-400 பேரோடு சுற்றிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பெலிஸ்தீர்கள் கையில் கொஞ்ச நாள் இருக்கிறான். அதுக்கப்புறம் சவுளுடைய குடும்பத்தோடனே அவன் வந்து சவுலும் யோனதானும் இறந்த பிறகு 7 வருஷம் யுத்தம் பண்ணிக்கிறான். எத்தனை வருஷம் கஷ்டம் அவனுக்கு, எத்தனை வருஷம் போராட்டம். இந்த இடத்துல இருதயம் மட்டும் போதாது. இந்த இடத்துல அவனுடைய நல்ல இருதயம் மட்டும் போடாது. இந்த இடத்துல தேவனுடைய ஆவியான ஒரு கட்டாயம் தேவை.
இந்த இடத்துல அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவனுக்கு மேல் ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அவன் மேல் இருந்த அந்த எண்ணெயின் அபிஷேகம் அவனை பாதுகாத்து கொண்டது. அவனுக்கு பலத்தை கொடுத்தது, அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது, அவனுக்கு மக்களின் முன்பாக தயவை கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு தயவு இருந்துச்சா? கிடையாது. அழகாக தான் இருந்தான். நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நல்ல சிவந்த முகத்தோடு அழகான கண்களோடு இருந்த மனுஷன்தான். ஆனால் தயவு இல்லை. ஆடு குழந்தை சுற்றிட்டு இருந்தான். ஆனால் அபிஷேகம் என்ற ஒரு யுத்த வீரர்கள் அவனை சுற்றி வருகிறார்கள். அவனுக்கு பராக்கிரமசாலிகள் எழும்பி வரார்கள். அவன் கொன்ன ஒரு ஜெயண்ட் அவன் கொன்னான், கோலியாத். ஆனால் அவனை சுற்றி இருந்த மக்கள் எத்தனையோ ஜெயண்ட்ஸை கொண்ட மக்கள், எத்தனையோ பெரிய பெரிய வீரர்களை கொண்ட மக்கள். தெய்வ தயவு அபிஷேகம் வந்தவர் அவனுக்கு இறங்கியது. ஆனால் இன்றைக்கு நம்ம முதல்ல என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும். தாவீதை போல என்னை மாற்றுங்கள், இந்த கிருபை வேண்டும். எனக்கு தாவீதுடைய வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பாவம் செஞ்ச மனுஷன்தான் அவன். எவ்வளோ தேவையில்லாமல் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அடி வாங்கின மனுஷன்தான். ஆனால் அவனுக்கு மிக முக்கியமான ஒரு பேர் என்ன? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதாவது அவன் ராஜாவாக இருந்திருக்க வேண்டாம், கோலியத்தை கொண்டு இருக்க வேண்டாம், எதுவுமே பண்ணியிருந்திருக்க வேண்டாம். அந்த ஒரு டைட்டில் இருக்குது பாருங்கள், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த டைட்டில் பாருங்கள், அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டாக இருந்திருக்கும். அதுவே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் அவனை உயர்த்தி இஸ்ரவேல் ராஜாக்களில் மிக மகிமையான ஒரு ராஜாவை மாற்றி கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்பா, என்னுடைய இருதயத்தை உமக்கு விருப்பமான இருதயமாய் மாற்றும் என்று ஜெபிக்க போகிறோம். அப்படி எழுந்து இருக்கலாமா? நாம் எல்லாரும் யோசித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய அப்பாவால் மறுக்கப்பட்ட பையன். அவனுடைய அண்ணன்மார் அவனை பார்த்து அவனை கேலியாய் பார்த்தார்கள். நீ ஒரு விஷக்கிருமி என்ற ஒரு பேர் அவனுக்கு கொடுத்தார்கள். அவனுக்கு பரிசுத்தம் அடைகிற நிலைமையில் கூட அவனை வைக்கல. சரி, அவங்க காட்டில் இருக்கிறான், வயலில் இருக்கிறான், பரிசுத்தம் அடையட்டும் என்று கூட அவனை அப்பா கூப்பிட்டு வரல, அங்கேயே விட்டுட்டார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் கடைசியில் தேர்ந்தெடுக்கிறார்.